ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு நம்பிக்கை ஆசீர்வதிக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும். இதற்காக நாம் எடுத்து தியானிக்கப் போகிறதான வேத பகுதி சங்கீதம் 84. இந்த 84 4 விதமான கூட்டத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 84:4 ஆண்டவராகிய இயேசுவின் வீட்டில் வாசமாயிருக்கிறவன் பாக்கியவான். அதாவது இந்த பாக்கியவான் என்கின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் வீட்டில் வாசமாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதம் 84:5 ஆண்டவராகிய இயேசுவில் பலன் கொள்ளுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே சங்கீதம் 84:5 இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே சங்கீதம் 84:12 ஆண்டவராகிய இயேசுவை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ பாருங்கள், அவர் வீட்டில், அவருடைய பலனில், அவருடைய வழியில் அவரை நம்பிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிற மனுஷனை ஆசீர்வதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பாக்கியவான்கள் என்றால் 2 அர்த்தம் சொல்லலாம். ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவன், இரண்டாவது மகிழ்ச்சியாய் இருப்பவன் என்று. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகி இயேசுவை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமும், அதாவது வற்றாத, யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவராகி இயேசுவானவருடைய திட்டமாக இருக்கிறது. இதை தான் தாவீது சங்கீதம் 84:12 சொல்கிறார் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ரகசியத்தை தாவீது தெரிந்து வைத்திருக்கிறார். நான் நம்பினாலே போதும், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார் என்று. இன்றைக்கி இந்த நம்பிக்கையில் தான் பிரச்சனை. நாம் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்தையா அல்லது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளையும் அவரையும் நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? உலகத்தின் நம்பிக்கை நமக்கு கேடை உண்டு பண்ணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாய் ஆசீர்வதிக்கப்படும். நிரம்பி வழிகிற மகிழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசுவானவர் தருவார். சங்கீதம் 125:1 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தரை நம்புகிறவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அதாவது இயேசுவை நம்புகிறவன் அசையாத வாழ்க்கை வாழ்வான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு எது உங்களை அசைத்து கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் வியாதி அசைத்து கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அசைத்து கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் அசைத்து கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் அசுத்த ஆவிகள் அசைத்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாய் நம்புங்கள். இனி பர்வதங்களைப் போல அசையாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். பர்வதங்கள் எப்படி அசையாது இருக்கிறதோ, பர்வதங்கள் என்றால் மலை எப்படி அசையாமல் இருக்கிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். இனி உங்கள் வாழ்க்கையில் வியாதி உங்களை அசைக்காது, நஷ்டம் அசைக்காது, தரித்திரம் அசைக்காது, அசுத்த ஆவி அசைக்காது. உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும்பொழுது அசையாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். பாருங்கள், வேதாகமத்தில் அப்போ இயேசுவை நம்புகிறவன் மலையை போல இருப்பான், பர்வதத்தை போல. அது எரோமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை நம்புகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானா, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவனாய், கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறவனாய், உஷ்ணம் வருகிறதை காணாத இலை பச்சையாய் இருக்கிறவனாய், மழை இல்லை என்றாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பானா. அதாவது இயேசுவை நம்புகிறவன் மலையை போல இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு செழிப்பான மரத்தை போல இருப்பான். அந்த மரம் எப்படி இருக்குமா? தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரம். உங்கள் வாழ்க்கையில் குறையாத ஆசீர்வாதமாக இருக்கும். நம்புறவர்களுடைய வாழ்க்கை ஒரு மரம் எப்படி ஒரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு அது செழிப்பாய் வளர்ந்து இலைகளை கொடுத்து கனிகளை கொடுத்து பூக்கள் பூத்து எப்படி ஒரு அருமையாய் வளமாய் ஒரு செழிப்பாய் இருக்குமோ அப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை இயேசுவானவரை நீங்கள் நம்பும் பொழுது. அப்போ பாருங்கள், நம்புறவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை தாவீது தெரிந்து வைத்திருந்தார். அதனால தான் சங்கீதம் 84 இவர் இயேசுவை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அப்படியே நம் ஆண்டவராக இயேசுவானவரை பார்க்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் ஒரு வளமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது.
ஏன் இவர் ஆண்டவராக இயேசு உண்மையாக நம்பினார் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன். 5 காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த 5 காரியங்களை நீங்கள் தீர்க்கமாக கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. சங்கீதம் 84:1 அதில் அவர் எடுக்கும்போது சொல்கிறார் பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே. இந்த தாவீது பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே. இந்த சேனை என்றால் ஒரு பெரிய கூட்டம் என்று அர்த்தம். எண்ண முடியாத ஒரு அளவுக்கு இருக்கிற ஒரு கூட்டம். இப்போ நீங்கள் நம்புங்க, அவர் என் மத்தியில், இயேசு என் மத்தியில் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சேனைகள் கர்த்தராக இருக்கார். நான் தனி ஆள் இல்லைங்க, என்னை சுற்றி ஒரு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு தூதர்களுடைய சேனை இருக்குது. அவரை நம்புகிற மனுஷர்களுக்கு தூதர்களை கொண்டு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுவார். தூதர்களை கொண்டு சூழ்ந்து கொள்ளுவார். சிரியா ராஜா பாருங்க, எலியா எனக்கூடிய ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனை, ஒரு தீர்க்கதரிசியை கொலை செய்யும்படி தன் குதிரை வீரர்களையும் இராணுவத்தையும் அனுப்புகிறான். அந்த இடத்துல 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் எலியாவை பாதுகாக்கும்படி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் ஆண்டவர் அமுச்சு வச்சுட்டார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? உங்களை சுற்றி எது வளைத்து கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் எது வளைத்து உங்களை விழுங்கி உங்கள் வாழ்க்கை அழித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது? விசுவாசத்தோடு நம்பி பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் அக்கினிமயமான குதிரைகளோடு ஒரு அக்கினியாய் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பின் வேலியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வேலியை தாண்டி பொல்லாத வல்லமைகள் வந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நாசமும் சேதமும் படுத்த முடியாது. ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். பாருங்க, இந்த சேனை இஸ்ரவேல் ஜனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், அதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் என் சேனை இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இன்னொரு பேர் வைக்கிறாரு. இவர்கள் யாரா? என் சேனைகள். அப்போ ஆண்டவராக இயேசுவை உண்மையாக நம்புகிறவர்களுக்கு பரலோக சேனை மூலமாகவும் பாதுகாப்பு, பூமிக்குரிய சேனையின் மூலமாகவும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். நம்ம பாதுகாக்கும்படி பரலோகத்திலிருந்து தூதர்களின் கூட்டமும் இருக்கும். நமக்கு பூமியிலும் ஆண்டவர் மனிதர்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் உங்களை பாதுகாக்கும்படி. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோசுவா தன் கண்களை ஏறெடுத்த போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி உருவின பட்டயத்தோடு நின்றான். இங்கே பாருங்க, இந்த சேனையின் கர்த்தர் ஒரு பிரச்சனை வரும்பொழுது தன் தூதனை அனுப்புகிறார் உருவின பட்டயத்தோடு. எரிக்கோக்கு முன்பாக இது நடக்கிறது. கர்த்தருடைய சேனை வந்து நின்றது, எரிக்கோ விழுந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எரிக்கோவை பார்க்காதீர்கள், சேனைகளின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்கள் மத்தியில், உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எல்லா எரிக்கோக்களையும் அவர் விழச் செய்வார். எரிக்கோ விழுந்து போகும். எரிக்கோவில் வெற்றி கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஜெயத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். நீங்கள் சேனைகளின் கர்த்தரை விசுவாசிங்கள். இந்த சேனைகளின் கர்த்தரை தான் தாவீது நம்பினார். பாருங்க, கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது இவன் சேனைகளின் கர்த்தர் என்கின்ற நாமத்தில் முன்வைத்து வருகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பெலிஸ்தியன் ஒரு பொல்லாத வல்லமை, ஒரு பொல்லாத பிசாசு. அது கையில் கத்தியை வச்சிருக்கு, ஈட்டியை வச்சிருக்கு, கேடகம் வச்சிருக்கு. இன்றைக்கி ஈட்டி கத்தி கேடகம்லாம் இல்லைங்க. பிசாசு பொல்லாத வியாதியை கொண்டு வந்து, தரித்திரத்தை கொண்டு வந்து, பொல்லாத வல்லமைகளை ஒரு மனிதன் மேலே ஏவி அவன் வாழ்க்கையை, அவன் குடும்பத்தை பாழாக்கும்படி பல ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வரான். ஆனால் தாவீது எடுத்த ஆயுதம் சேனைகளின் கர்த்தர் எனக்கூடிய நாமம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, தரித்திரத்தை ஜெயிக்க, சூழ்ச்சிகளை ஜெயிக்க நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் சேனைகளின் கர்த்தர் என்கின்ற நாமம். இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாகவே பிசாசு விழுந்து விடும். சாத்தான் பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் இயேசுவை முன்ன வைங்க, ஜெயித்துருவீங்க. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க. அவர் சேனைகளின் கர்த்தர், எனக்காக யுத்தம் செய்வார். தடைகளை எரிக்கோ விழும். பிசாசின் தந்திரங்கள், கோலியாத் எப்படி விழுந்து போனானோ அதுபோல் பிசாசின் தந்திரங்கள் விழுந்து போகும். இந்த தாவீது இந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். பாருங்க, சேனைகளின் கர்த்தர், இதை நான் நம்புவேன், சேனைகளின் கர்த்தரை நம்புவேன். 2வது பாருங்க, சங்கீதம் 84:2 என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுகிறது. 2வது பாருங்க, ஜீவனுள்ள தேவன் சொல்றார். நம்ம நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கணும். அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழும்பினார்.
இன்றும் உலகத்தில் நம் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. என்றைக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறும். வெளிச்சம், இருள் பிசாசின் காரியங்களை காண்பிக்கிறது, வெளிச்சம் ஆண்டவராக இயேசுவை காண்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கும்படி அவர் ஜீவனுள்ள தேவனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனே என்று சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும். யோசுவா 3:10 வாசித்தீர்களானால், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். கானானியர், எத்தியர், ஏவியர், பெருசியர் இதெல்லாம் பொல்லாத வல்லமைகள், சத்துருக்கள். இந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் துரத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவன் மேலே உண்மையாக நம்பிக்கை வைக்கும்போது சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை நீங்கள் இனி காண்பதில்லை. அப்போ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். முதலாவது சேனைகளின் கர்த்தர் மேல் நம்பிக்கை, ரெண்டாவது ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை, மூன்றாவது சங்கீதம் 84:3 என் ராஜாவும் என் தேவனுமாகிய என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று நாம் நம்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 19:16 அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இந்த ராஜாவை நாம் நம்பும் பொழுது இந்த ராஜா நமக்காக நியாயம் விசாரிப்பார், நமக்காக நீதியை சரி கட்டுவார். இந்த ராஜா நமக்கு முன்பாக போவார், யுத்தங்களை நடத்துவார். 1 சாமுவேல் 8:20 ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு இயேசு ராஜாவை நீங்கள் முன் வைக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இயேசுவின் யுத்தம் ஜெயத்தை கொடுக்கும், நம்முடைய யுத்தம் நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஆனால் இயேசுவானவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் என் ராஜா, அவர் என் ராஜாவாக இருக்கும்பொழுது என் யுத்தம் அவருடைய யுத்தமாக இருக்கிறது. எனக்கு முன்பாக சென்று யுத்தத்தை ஜெயிக்க வைக்கிறார். எந்த யுத்தத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆனால் இயேசு ராஜான்னு விசுவாசிக்கணும். 4வது காரியம், சங்கீதம் 84:8 யாக்கோப்பின் தேவனே செவி கொடும். அடுத்தது பாருங்க, தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, யாக்கோப்பின் தேவனே. நம்முடைய நம்பிக்கை யாக்கோப்பின் தேவன் மேல் இருக்க வேண்டும். இந்த யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னா இந்த யாக்கோப்பின் தேவனை நம்பணும். சங்கீதம் 46:7-11 யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த யாக்கோப்பின் தேவன் ஜபத்தை கேட்கிறார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். எந்தெந்த காரியங்களில் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள், நிச்சயமாகவே இந்த யாக்கோப்பின் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். இந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா ஹை லெவல் பாதுகாப்பு, உயர் லெவல் பாதுகாப்பு, ஹை லெவல் பிளெஸிங்ஸு. அதாவது ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவில் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத விதமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 146:5 யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. அப்போ பாருங்க, இங்கே இந்த யாக்கோப்பின் தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கிறது. அப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நான் நம்புவேன், என் நம்பிக்கை என்ன ஆசீர்வதிக்கும்னா, இவரோட நம்பிக்கை யார் மேலே இருந்தது? சேனைகளின் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தது. 2வது ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இருந்தது. 3வது இயேசு ராஜா மேல் நம்பிக்கை இருந்தது. 4வது யாக்கோப்பின் தேவனாகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை இருந்தது. 5வது சங்கீதம் 84:9 எங்கள் கேடகமாகிய தேவனே. அடுத்தது இவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க, கேடகம். கேடகம் என்றால் இந்த யுத்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் ரவுண்டாக பிடிச்சிருப்பாங்க பாருங்க, மற்றவர்களுக்கு ஈட்டி எறிந்தாலோ இல்லை அம்புகளை வித்தாலோ அதை வச்சு தடுப்பாங்க. அப்ப நம்ம நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும்போது அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆயுதங்களை உங்கள் மேல் பயன்படுத்தினாலும், பிசாசு எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தினாலும், உலகம் எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தினாலும், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, நான் உனக்கு கேடகம், நீ என்ன நம்பணும். எபேசியர் 6:16 பொல்லாங்கானவன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, இப்போ நான் நம்புகிறேன், எனக்கு என் இயேசு பாதுகாப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். தாவீதுடைய வார்த்தை பாருங்க, அவர் இயேசு எப்படியெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. தன் வாழ்க்கையில் அநேக நெருக்கடிகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, சத்ரு வளைக்கிறான். இந்த சூழ்நிலையில் தாவீது இயேசு எப்படி பார்க்கிறார் பாருங்க, என் கேடகமாகிய தேவனே. ஏன்னா உபாகமம் 33:29 உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த கேடகம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நீங்கள் தான் அப்பா என்னுடைய கேடகம், நான் அதை நம்புறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக சகாயம், அதாவது உதவி கிடைக்கும். இந்த நாளில் நம்ம பார்த்த ஒரு வார்த்தை, நம்பிக்கை ஆசீர்வதிக்கும். எப்படி ஆசீர்வதிக்கும்? தாவீது நம்பினார்,
தாவீது நம்பினார். இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், நீங்கள் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறதோ இனி அசைவு நின்று போகும். மலையை போல உங்கள் வாழ்க்கை, பர்வதத்தை போல உங்கள் வாழ்க்கை நிற்க கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, வறட்சியாக இருக்குது, என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கு, நான் எப்போ துளிர்ப்பேன், எப்போ பூ பூக்கும், என் வாழ்க்கையில் எப்போ கனி கொடுப்பேன் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை நம்பும்பொழுது வறட்சிகள் மாறும். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராக இருக்க. அதுக்கு நான் இயேசு எப்படி பார்க்கணும்? சேனைகளின் கர்த்தராக பார்க்கணும். அடுத்தது நான் ஆண்டவராக இயேசு எப்படி பார்க்கணும்? ஜீவனுள்ள தேவனாக பார்க்கணும். அடுத்தது நான் ஆண்டவராக இயேசு எப்படி பார்க்கணும்? ராஜாதி ராஜாவாக பார்க்கணும். அடுத்தது நான் ஆண்டவராக இயேசு எப்படி பார்க்கணும்? யாக்கோப்பின் தேவனாக பார்க்கணும். அடுத்தது இயேசு நான் எப்படி பார்க்கணும்? கேடகமாகிய இயேசுவாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது, அப்படி நான் பார்க்கறது மட்டும் இல்லை, அதை நான் நம்பும் பொழுது என் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வசனம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிற இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னை பாதுகாக்க வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர், எனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர், என் தடைகளை உடைக்க வல்லவர், எனக்கு பாதுகாப்பாய் நிற்க வல்லவர், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற வல்லவர், அதே போல் எனக்காக யுத்தம் செய்ய வல்லவர், எனக்கு முன்பாக கடந்து செல்ல வல்லவர், என் ஜபத்தை கேட்க வல்லவர், என்னை உயர் லெவலில், அதாவது ஹை லெவல் பாதுகாப்பு கொடுக்க வல்லவர், அதே போல் எனக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவராக இயேசுவின் மேல் வைக்கிற உங்கள் நம்பிக்கை உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெயம் கர்த்தரால் வரும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.